Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். இது கரண்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர். ஆல்ரெடி 2024 நடந்தது, 2023 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ இருக்கும். அடுத்த 8th ஸ்டாண்டர்ட் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. பார்ட் 1 சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் சொல்கிற ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா 1 மார்க்கு ஃபுல்லாக தரோவாக படிக்கணும். ஏன்னா 1 மார்க்கில் நமக்கு ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அதே மாதிரி படிக்கக்கூடிய அந்த டைமிங், நம்மளோட இது எஃபர்ட்லேருந்து எல்லாமே கம்மி, ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். அண்ட் தென் டியூரேஷன் ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் முடிச்சிடலாம். ப்ளஸ் நீங்கள் படிக்கும் போது 2 மார்க்ஸோ டீட்டெயிலோ இருந்தால் இவ்வளோ பெருசு, இத்தனை ஒரு பேராகிராஃப் வருது, 2 பேராகிராஃப் வருது, 2 லைன்ஸ் வருது அப்படின்றதுலாம் இல்லை. கீ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஆன்சர் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க் முடிஞ்சிருச்சு. ஸோ 6 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபில் இன் த பிளாங்க் 6 கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலி 50ல் 12 மார்க்ஸ் இது வரைக்கும் 1 மார்க்ஸில் கவர் ஆகிருக்கு. ஸோ 1 மார்க்ஸை நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. தென் ரோமன் நம்பர் 3 மேட்ச் தி ஃபாலோயிங் 4 மார்க்ஸ். 6 6 12, 12 + 4 16 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இதிலே நம்ம வந்து ஒரு 20% மார்க் எடுத்துட்டோம். நியர்லி எத்தனை 16 மார்க்ஸ்க்கு வந்துடுச்சு. 6 மார்க்ஸ் அண்ட் தென் 6 12, 12 + 4 16 மார்க்ஸ். அதாவது 1 மார்க்கில் கவரான மார்க்ஸ் பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் தரோவாக எழுதிருங்க. அடுத்தது பார்ட் 2 ஆன்சர் எனி 7 questions in 1 or 2 sentences. 2 மார்க் கொஸ்டின். இது 2 மார்க் கொஸ்டின்ஸ்ன்னும் போது அதுக்கான ஆன்சர்ஸ் அதில் இருக்கணும். நீங்கள் 7 questions எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு 10 questions கொடுத்துருக்காங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நேம் எனி 3 மேஜர் ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டிருக்காங்க, பன்ஷீல் கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஷியேட் லா அண்ட் ஜுடிஷியரி கேட்டிருக்காங்க, ஜியாகிரஃபியில் வந்து மேப் ஸ்கேல், ஃபிசிக்கல் மேப், அடுத்து லிஸ்ட் அவுட் சம் சோஷியல் ஈவில்ஸ், notable women during the medieval period, what are the 3 organs of public sectors, name the member countries of the SAARC, distinguish between globe and map. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வீடியோவில் நம்ம மார்க் பண்ண அப்படியே எல்லா கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வீடியோவில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் தரோவாக இருந்தீங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் 50 out of 50 வாங்குற அளவுக்கு தான் அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை ஈஸியாக 50 out of 50 தாராளமாக வாங்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்ட் 3 Roman number 5 answer any 3 questions in a paragraph. So detailed answer 5 mark question. Explain the contribution of the social reformers for the eradication of social evils. Historyல இருந்து கேட்டிருக்காங்க. Then different types of scales in detail. இது வந்து geographyல இருந்து கேட்டிருக்காங்க. India focuses on improving ties with its neighbors. How? Describe jurisdiction of Supreme Court. What are the difference between public and private sector? ஸோ 5 questions கொடுத்துட்டு எனி 3 கேட்டிருக்காங்க. கம்பல்சரி ஃபிசிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபியில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் 5 மார்க் கொஸ்டின்ஸ் டீட்டெயில் எல்லா கொஸ்டின்ஸும் தரோவாக படிச்சிட்டிங்கனாலே மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி எல்லா லெசனில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் தரோவாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ரிமைனிங் பார்ட் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 lessons தான் வரும். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது பார்ட் 4 மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் இன் வேர்ல்டு மேப்பில் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பிளேசஸ்னால் இந்தியா, ஜப்பான், அட்லாண்டிக் ஓஷன், யூஎஸ்ஏ, நியூசிலாண்ட். ஸோ 5 பிளேசஸ் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேப்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆஸ் யூஷுவல் 1 மார்க்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அளவுக்கு மேப்பில். ஸோ அதில் வந்து 16 மார்க்ஸ் நமக்கு வந்திருக்கு. அதாவது 6 6 12 + 4 16 மார்க்ஸ் அண்ட் தென் மேப் 5 மார்க். டோட்டலி 21 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம் வித்தவுட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். அடுத்தது டீட்டெயில் 2 மார்க்லாம் வந்து கிளியராக தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுங்க. நீட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுங்க. பேராகிராஃப் கொஸ்டின்லாம் வந்து சைட் ஹெட்டிங் போட்டுட்டு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் ப்ரெசன்டேஷன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.